அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல உகபானுங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோல ஹீரோ அந்த உண்மையான சாமுவேல் எட்வர்ட் பார்க்குங்கிற டைனமிக் கம்பெனியோட முதலாளி தான் கண்டுபிடிக்க அந்த சாமுவேல தன்னை பத்தின உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோனை கொன்னுருவன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி ஹீரோவை பிடிச்சு ஒரு பில்டிங்ல வச்சு பைலட் ஹீரோ இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்றதுக்காக அந்த பில்டிங்கையே வெடிக்க வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப பிரசிடென்ட் தான் காட்டுறாங்க. அவர் பதவியில இருந்து அவரை தூக்குனாலும் அவருக்கு வேற ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுக்க இப்ப ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நேத்துல இருந்து ஹீரோவுக்கு பல தடவை கால் பண்ணி ஹீரோட்ட வந்து சரியான எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வரல. அவரை மீட் பண்றதுக்காக அவரோட வீட்டுக்கு தான் வராங்க. அங்க வந்து பார்த்தா அங்க ஹீரோ இல்ல, அதுக்கு பதிலா சில போலீஸ் ஆபீசர் தான் இருக்கு. அதுல ஒரு போலீஸ் ஆபீசர் வராரு. இந்த போலீஸ் ஆபீசர் மேல தான் ஹீரோ தனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அந்த போலீஸ் ஆபீசரும் கடத்தப்பட்ட பைலட் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்துல ஹீரோட கைரேகை இருந்துச்சு. அதை வச்சு தான் செக் பண்றதுக்காக இங்க வந்ததா சொல்ல அப்ப டேக்கிட்ட இருந்து கால் வருது. அந்த பைலட் கிடைச்சிட்டான், ஆனா அவன் இறந்து போயிட்டான். நான் சொல்ற இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர சொல்லவும் ஹீரோயின் அங்க வந்து பார்த்தா டே சோகமா இருக்காரு. அங்க மொத்தம் 2 பாடிஸ் இருக்கு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு இங்க 2வது ஒரு பாடி இருக்கு, இது யாரோடதுன்னு கேட்டா டே அதை சொல்ல தயங்குறாரு. அந்த பாடி யாரோடதுன்னு டிஎன்ஏ சாம்பிள் மூலமா கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவரோட பிளட் குரூப் ஓன்னு சொல்றாரு. ஹீரோவோட பிளட் குரூப்பும் ஓ தான். அங்க இருக்கிறது ஹீரோ தான் இன்டைரக்டா சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் அதை ஏத்துக்க தயாரா இல்ல. ஓ பிளட் குரூப் இருந்தா அது ஹீரோவா தான் இருக்குமா, வேற ஆளுங்களா கூட இருக்கலாம்னு சொல்ல அந்த இடத்துல தான் ஹீரோட போன் இருந்துச்சு. அந்த போனோட சிக்னல் கட் ஆனது கடைசி அந்த இடம் தான் சொல்ல அப்போ ஹீரோயின் என்னால இதை ஏத்துக்க முடியாது, இது கண்டிப்பா ஹீரோ இல்லன்னு சொல்ல அங்க கொலிகும் வராரு. அங்க இருக்கிற பாடியில இருந்து இந்த பொருள்லாம் கிடைச்சதா சொல்ல அதுல இருக்க ஒரு செயினை பாக்குறாங்க. அதுல ஒரு புல்லட் மாட்டி இருக்கும். இந்த புல்லட்டை கொடுத்தது ஹீரோயின் தான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது அவங்க உடம்புல இருந்து எடுத்த புல்லட்டை கொடுத்து இந்த புல்லட் என் மேல பட்டு நான் சாகவே இல்ல, நீ ஒண்ணு பண்ணு, இந்த புல்லட்டை நீ வச்சுக்கோ, எப்பவுமே இது உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்லி ஹீரோயின் தான் அதை கொடுத்திருப்பாங்க. இப்ப அந்த புல்லட் செயினை பார்க்கவும் இறந்து போனது ஹீரோ தான் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்திலேயே வருத்தப்பட்ட ஆள இந்த விஷயம் நியூஸ்ல டெலிகாஸ்ட் ஆக பிரசிடென்ட்டுக்கு தெரிய வந்து அதிர்ச்சி ஆகிறாரு. ஹீரோவுக்கான இறுதி சடங்குலாம் முடியும். அவருக்காக ஒரு நினைவிடத்தையும் உருவாக்கி இருக்காங்க. அங்கதான் ஹீரோயின் வர ஹீரோ தன்னை விட்டு பிரிஞ்சதை நினைச்சு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒளிஞ்சு நின்னு ஒரு ஆளும் பார்த்துட்டு இருக்க, அது ஹீரோ தான். அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அந்த சாமுவேல் ஹீரோவை பிடிச்சு வச்ச இந்த இடத்த நெருப்புல பத்த வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அப்ப அந்த ஓவர் தேடி லில்லியும் டோஸும் அங்க வந்திருப்பாங்க. ஹீரோவை பிடிச்சு வச்சிருக்கதையும் பார்த்திருப்பாங்க. சாமுவேல் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் சரியான நேரமா பார்த்து அந்த எரிஞ்ச பில்டிங்குள்ள போய் ஹீரோவை காப்பாத்தி வெளியில கொண்டு வந்திருப்பாங்க. அதோட ஹீரோ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா அந்த சாமுவேலை கண்டிப்பா பழி வாங்க முடியாது. அவனுக்கு இருக்க பவருக்கும் பலத்துக்கும் அதனாலதான் தான் இறந்து போனதா தான் காதலிக்கிற பொண்ணு தான் நண்பர்கள் இந்த உலகத்தை ஏமாத்தி ஒரு மர்மமான வாழ்க்கையை வாழலாம் முடிவெடுத்திருப்பாரு. அந்த நேரத்துல அந்த பழைய பிரசிடென்ட் கூட ஒரு அமைச்சர் இருப்பாரு. அவர் இப்ப பிரசிடென்ட் ஆக அவர் கூட தான் ஜெசிகாவோட அசிஸ்டன்ட் இருக்காரு. இப்ப இவங்க 2 பேருமே ஒரு முக்கியமான ஆளை தான் பார்க்க வராங்க, அதாவது சாமுவேல். ஆனா சாமுவேல் தான் எட்வர்ட் பார்க் இவங்க 2 பேருக்குமே தெரியாது. தனக்கு ஆர்டர் தர தலைவர் தான் பார்க்க வர அங்க உண்மையான சாமுவேல் யாரும் தெரிஞ்சு அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சாமுவேலும் இதுக்கப்புறம் இந்த அரசாங்கத்தை நடத்த போறது நான் தான். முதல்ல அந்த ஃபிளைட் கான்ட்ராக்ட் அதை முதல்ல டைனமிக் கம்பெனிக்கு நீ ஆர்டர் கொடுக்கணும். 2வது விஷயம் உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு பாரு, அதுல யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்கறது இருக்கு. அந்த பொறுப்புல இருக்கவங்களுக்கு எல்லாம் பதவி கொடு. என் பேச்ச மீறி எதுவும் நடந்தா எப்படி ஒன்னும் பிரசிடென்ட் ஆக்கணும் அதே மாதிரி உன் இடத்துக்கு வேற ஆளுங்களை என்னால கொண்டு வர முடியும்னு சொல்லி அவரை மிரட்டி தான் கைக்குள்ளிய வச்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோனை தான் காட்டுறாங்க. கோவமா காங் டேன் தான் பேச வராங்க. ஹீரோ இறந்து போயிட்டாரு. அவன் கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு கூட்டிட்டு வந்தா ஓவும் இறந்து போயிட்டான். அவன் மனைவி இறந்து போயிட்டான். ஆனா இத பத்தி இதுவரைக்கும் எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனுமே பண்ணல. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா அப்பதான் டேவோ நம்ம கிட்ட இருந்து மறுபடியும் இந்த கேஸ வாங்கினதா சொல்றாரு. அப்ப காங்கோ அந்த அமைச்சர் பிரசிடென்ட் ஆகவும் அவன் யாருன்னு காட்ட ஆரம்பிச்சிட்டான். நம்ம கிட்ட இருந்து இந்த கேஸையும் புடுங்கிட்டான். இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் அதை கேட்டு கோவப்பட்டாலும் இறந்து போன ஹீரோவுக்கு அவரோட மரணத்துக்கு சரியான நியாயத்தை வாங்கி தர முடியலன்னு நினைச்சு வருத்தப்படுறாங்க. கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ இப்ப அந்த டோசு லிலியோட இடத்துல தான் இருக்காரு. அந்த சாமுவேல் ஒரு மிகப்பெரிய டானா இருக்கலாம், ஆனா இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. சாமுவேல் போயாங் அடுத்து இப்ப பிரசிடென்டா இருக்கிற அந்த அமைச்சர் இவங்க எல்லாத்துக்குள்ளே இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிளாக்ஸ்ங்கிற அந்த கம்பெனி தான். அந்த கம்பெனி என்னவா இருக்கும், இவங்களுக்கு அந்த கம்பெனிக்கு என்ன சம்பந்தம், அது மூலமா இந்த உலகத்துல என்னென்ன பண்ண ட்ரை பண்றாங்கன்னு சொல்லி ஹீரோ தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக லில்லி கிட்ட உதவி கேட்கவும் உன்னை இந்த இடத்துல நாங்க ஃப்ரீயா வச்சு சோறு போடுறதே பெருசு, இதுல நாங்க வேற உனக்கு வேலை பார்க்கணுமா, எங்க கிட்ட வேலை வாங்கணும்னா அதுக்கு நிறைய பணம் செலவாகும், உன்னால அதை தர முடியாதுன்னு சொல்லவும் உங்களுக்கு தேவையான பணம் எவ்வளவோ அதை நான் தரேன், ஆனா நீங்க என்கிட்ட வேலை பார்க்கணும்னு சொல்ல லில்லியும் எங்களுக்கு கோடி கணக்குல பணம் தரணும், அதுக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்டா இப்ப பிரசிடென்ட் தான் காட்டுறாங்க. அவர் வீட்டுல இருக்கும்போது ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. அதை அட்டென்ட் பண்ணி பேசினா ஹீரோ தான். உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன், வீட்டோட கதவை திறங்கன்னு சொல்லவும் பிரசிடென்ட் கதவை திறந்தா அங்க ஹீரோ தான் வராரு. நீ எப்படி என்ன உயிரோட இருக்கன்னு கேட்டா என்னால அதை சொல்ல முடியாது, நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்க ஞாபகத்துல இருக்கா, எனக்கு எப்ப என்ன உதவி தேவைப்பட்டாலும் நீங்க செய்யறதா சொன்னீங்க, இப்ப எனக்கு பணம் தேவை, அதை உங்களால தர முடியுமான்னு கேட்டா அந்த பழைய பிரசிடென்ட் ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துக்கு போய் உதவி கேளு, என் பேரை சொல்லி அங்க உனக்கு தேவைக்கு அதிகமாக பணம் கிடைக்கும்னு சொல்ல ஹீரோ அந்த தகவலை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்ப போது அப்ப பிரசிடென்ட் நீ உங்களை பழிவாங்க நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனா அதால உன்னோட உயிருக்கு ஆபத்து வரலாம்னு சொன்னா ஹீரோவும் அதிகமா பணம் இருக்குங்கிற தைரியத்துல மனித மிருகங்களா வாழ்றவங்களை கொல்ற வரைக்கும் எனக்கு சாவு வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்ப இப்ப ஜெசிகாவை தான் காட்டுறாங்க. ஜெயில இருக்க போன் மூலமா லில்லியை தான் கான்டாக்ட் பண்ணி நான் கொடுத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டியான்னு கேட்டா அதுக்கு லில்லியும் இதுக்கப்புறம் என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது, எனக்கு ஒரு புது கிளைண்ட் வந்திருக்காரு, இனிமேல் அந்த கிளைண்ட் சொல்ற வேலையை மட்டும் தான் நான் பார்க்க போறேன், அதோட நீ எனக்கு கொடுத்த பணத்துக்காக உனக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ, சாமுவேல் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம், டைனமிக் கம்பெனியோட முதலாளி எட்வர்ட் பார்க் தான் உண்மையான சாமுவேல், அவன் நம்ம எல்லார விடவும் ஆபத்தானவன், அவன் பார்வை எப்பவும் ஓமையில கூட இருக்கலாம், கொஞ்சம் கவனமா இருன்னு
சொல்ல அந்த உண்மையை தெரிஞ்ச அதிர்ச்சியில் ஜெசிகா இருக்கவும் அவங்க லாக்அப் ரூமுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப போற வழியில அவங்கள கிராஸ் பண்ண மாதிரியே ஒரு போலீஸ் ஆபீசர் போக அது ஜெராம் தான். ஜெராமோட முகத்தை ஏற்கனவே ஜெசிகாவும் பார்த்திருப்பாங்க. அதனால தான் உயிருக்கு இங்க ஆபத்துன்னு ஒரு பயத்திலே லாக்அப் ரூமுக்கு வராங்க. இவங்களும் ஒரு நேரத்துல வில்லியா இருந்தவங்க தானே, யார் யாரை எப்படி எல்லாம் கண்காணிப்பாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். அந்த சாமியோட பார்வை ஏன் மேல இருக்கணும், கண்டிப்பா இந்த இடத்துல என்ன கண்காணிப்பான், கண்டிப்பா இங்கேயும் ஏதோ ஒரு கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அப்பதான் நெருப்பு பிடிச்சா அதுல இருந்து தண்ணி வரதுக்காக ஒரு செட்டப் பண்ணிருப்பாங்களா மேல, அதை பார்க்கும்போது அதுலதான் கண்டிப்பா கேமரா இருக்குன்னு கெஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் இங்க இருந்தா தன்னோட உயிருக்கு தான் மிகப்பெரிய ஆபத்துன்னு தனக்கு உதவி வேணும்னு நினைக்கிறாங்க. இப்ப ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவங்க டீம்ல இருக்க மத்த ஆளுங்களை தான் பார்க்க வர ஜெசிகா கிட்ட இருந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரை கொடுத்தா அது ஜெசிகா ஆளுங்க மூலமா யாருக்குமே தெரியாம அனுப்புன ஒரு சீக்ரெட் நோட் இருக்கும். நான் சாமுவேல் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட உயிர் இப்ப ஆபத்துல இருக்கு, என்ன நீங்க காப்பாத்தினா அந்த சாமுவேல் யாருங்கிற உண்மையை உங்களுக்கு சொல்றதா சொல்லவும் எல்லாரும் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் இவங்க கிட்ட இருந்து இந்த கேஸை புடுங்கிட்டாங்க. அபிஷியலா இவங்களால இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. ஆனா ஹீரோயின் அபிஷியலா இல்ல அன்அபிஷியலா இன்வெஸ்டிகேஷன் பண்ண தயாரா இருக்குன்னு சொல்லவும் டே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்ல காங்கும். ஆனா அதனால உன்னோட உயிரு கூட ஆபத்து வரலாம்னு சொன்னா ஹீரோயின் தனக்கு கவலை இல்லனோ ஹீரோட மரணத்துக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்ல ஹீரோயின் மேல ஒரு பொய்யான கேஸப்பட்டு ஒரு கைதி மாதிரி ஜெயிலுக்குள்ள வராங்க. இந்த விஷயம் சாமுவேலுக்கு தெரிய கேஸை என்ன சேர்ந்து புடுங்கிட்டோம், இப்ப எதுக்காக இவ மட்டும் ஜெயிலுக்குள்ள வரான்னு கேட்கவும் அப்ப கூடவே இருக்க அசிஸ்டன்டும் இறந்து போனது அவ காதல, அரசாங்கம் இவளுக்கு உதவி பண்ணானா கூட இவ தனியால அந்த உண்மையை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவான்னு சொல்ல அப்ப சாமுவேலும் ஹீரோவுக்கு என்ன பத்தின உண்மை தெரிஞ்சிச்சு, அவன் செத்துட்டான், இந்த பொண்ணுக்கு என்ன பத்தின உண்மை தெரியுமா இல்லையான்னு தெரியல, அதனால அவ மேலேயும் ஒரு கண்ணு இருக்கட்டும், அவளையும் கண்காணிச்சுட்டே இருன்னு சொல்ல அங்கதான் கொலகாரன் ஜெராம் இருக்கான். ஹீரோயின் ஜெசிகா அவங்க ரெண்டு பேரும் மேலேயும் தான் அவன் பார்வையா இருக்க. ரெண்டு பேருமே திட்டம் போட்டு இங்கேயும் கேமரா இல்லாத இடத்துல இருந்து பேச ட்ரை பண்றாங்க. அந்த ஜெராம் பார்த்துட்டு அவங்கள ஃபாலோ பண்றதுக்காக ஒரு லேடி போலீஸ் அனுப்பவும் அந்த போலீஸ் வர சவுண்ட கேட்ட உடனே ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சண்டையில அந்த போலீஸ் அடிக்கவும் அவங்க மயங்கி கீழே விழ அந்த நேரத்துல சாமுவேல் யாருன்னு கேட்டா அது டைனமிக் கம்பெனியோட முதலாளி எட்வர்ட் பார்க் தாங்க உண்மையா ஜெசிகா சொல்ல ஹீரோயின் அதை கேட்டு அதிர்ச்சாக. அப்ப ஜெசிகாவும் நம்ம இங்க இன்னும் பத்திரமா இல்ல, அந்த கொலகாரன் ஜெராம் இங்க ஒரு போலீஸ்கார மாதிரியா இருக்க, அவன் பார்வை நம்ம மேலதான் இருக்கு, நீ கவனமாவே இருன்னு சொல்ல அங்க மறுபடியும் போலீஸ் வர ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த எல்லா தகவலுமே சாமுவேலுக்கு போயிட்டு தான் இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி சண்டை போடுற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு நாள் சாமுவேல் இவங்களை பாக்குறதுக்காக நேரா வரவும் என்ன ஆச்சு, நீ எதுக்காக ஜெயில இருக்க, உனக்கு ஏதோ உதவி தேவையான்னு கேட்டா இங்க நான் உண்மையை தெரிஞ்சுக்கதான் வந்தேன், எனக்கு உண்மையும் தெரிஞ்சிருச்சு, ஹீரோவை கொன்னது வேற யாருமே இல்ல, இந்த ஜெசிகா தான், அவ தப்பிக்கிறதுக்காகவும் கேஸ மாத்துறதுக்காகவும் ஒரு பொய்யான கதையை உருவாக்கி இருக்கா, இவதான் சாமியை கொண்டு இருக்கா, இவதான் பைலட் போவை கொண்டு இருக்கா, அவளை நான் கண்டிப்பா விட மாட்டேன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த சாமுவேல் ரொம்பவும் ஆபத்தானவன், இவனை பத்தின உண்மை தனக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சா இவன் கண்டிப்பா தனியை விட மாட்டான், இவனை பழி வாங்குறதுக்கு சரியான நேரம் வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும், இவன் அடையாளத்தை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது தான். ஹீரோயின் எதுவுமே தெரியாத மாதிரி காட்டியிருந்தாலும் இந்த சாமுவேலுக்கு ஹீரோயின் மேல சந்தேகம் இருக்கு, அதனால கண்டினியூஸா மறுபடியும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கு. இதுக்கடையில ஹீரோயினும் ஜெசிகாவும் மறுபடியும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுல காயம்பட்ட ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவும் ஹீரோயின் ஒரு கத்தி எடுத்து ஜெசிகாவை குத்திடுவாங்க. அதை பார்த்த சாமுவேலும் உண்மையிலேயே இந்த பொண்ணுக்கு தன்னை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லி நம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் இருக்க ஜெசிகா கிட்ட கால் வந்து எனக்கு உதவி தேவைப்படுது, என்ன பார்க்க வான்னு சொல்ல சாமுவேல் அவங்கள பார்க்க நேரா வராரு. எதுக்காக என்ன வர சொன்னு கேட்டா எனக்கும் உதவி வேணும்னு சொல்றாரு. நான் பண்ண இல்லீகலான எல்லா வேலையும் இதுல இருக்கு, இந்த தகவல் எல்லாம் நீயே வச்சுக்கோ, இதை மீறி என்னால உங்ககிட்ட எதுவும் பண்ண முடியாது, ஆனா எப்படியாவது என்ன ஜெயில இருந்து வெளியிட நமக்குள்ள இருக்க பழைய நட்புக்காவது என்ன வெளியிடுன்னு சொல்ல சரி எதுக்காக திடீர்னு என்கிட்ட உதவி கேட்கறேன்னு கேட்டா என்கிட்ட இருக்க மொத்த அதிகாரம் என்ன விட்டு போயிடுச்சு, என்னோட கம்பெனி அழிஞ்சிடுச்சு, கடைசியா என்கிட்ட இருக்கிறது என்னோட உயிர் மட்டும்தான், இந்த ஜெயில இருந்தா அதுக்கும் பாதுகாப்பு இல்ல, அதனாலதான் கேட்கிறேன் என்ன இங்க இருந்து வெளியிடு, இதுதான் நான் உங்ககிட்ட கேட்கிற கடைசி உதவியா இருக்கணும் கண்ணீரோட கேட்கவும் இந்த ஜெசிகா ஒரு திமிரு பிடிச்ச ஆள், ஆனா இப்ப அடங்கி போய் உதவி கேட்கவும் நான் உனக்கு உதவி பண்றதா சாமுவேலும் ஒத்துக்குவாரு. இப்ப ஹீரோயினை தான் காட்டுறாங்க, ஒரு தனி சிறையில இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் ஜெசிகாவோட சண்டை போடும் போது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரதா சொல்லி ஒரு தனி ரூம்ல போட்டுருவாங்க. அங்க இருக்கும் போதெல்லாம் ஹீரோட ஞாபகம் தான் வரும், அவர் கூட இருந்த சில மெமரிஸ் நினைச்சு வருத்தப்பட இப்ப ஹீரோயின் சில மாசங்கள் கழிச்சு ரிலீஸ் ஆக அவங்களை கூட்டிட்டு போறதுக்காகவே ஜெசிகா அங்க வந்திருப்பா. நான் உனக்காக தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன், நான் இப்ப அமெரிக்காவுக்கு போக போறேன், நீ என் கூட வரலாம், அங்க இருக்கிற சில ஏஜென்ட்ஸ் உனக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, அது மூலமா உன் எதிரிகளை நீ பழி வாங்கலாம், ஏன்னா இந்த என்ஐஎஸ்ல நீ ஒரு சாதாரண ஏஜென்ட்டா இருக்கிற வரைக்கும் நம்ம எதிரிகளை பழி வாங்க முடியாது, இப்ப உன்னோட முடிவு என் கூட அமெரிக்காவுக்கு வரியா இல்லையான்னு கேட்கவும் ஹீரோயின் வரதா ஒத்துக்கிறாங்க. கட் பண்ணா சாமுவேல தான் காட்டுறாங்க. கீரியாங்கிற நாட்டுல ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, அதுக்காக அந்த நாட்டோட அமைச்சர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கவும் இப்ப கட் பண்ணா நார்த் ஆப்பிரிக்கால இருக்க ஒரு இடத்தை தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற லேப்ல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது, அந்த தீவிரவாதிகளோட தீவிரவாதியா ஹீரோவும் வராரு. அங்க பாதுகாப்புக்காக இருக்கிற ஆளுங்களாம் கொலை பண்ணிட்டு அங்க உள்ள போனோம், அங்க ஒரு பயோ வெப்பன் இருக்கும், அதை ஒரு ஆளுகிட்ட எடுத்து விக்கிறதா இவங்களோட ப்ராஜெக்ட். அப்ப ஹீரோவும் அந்த பயோ வெப்பனை வச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா அப்ப கூட இருக்க இன்னொரு ஆளும் அதை பத்தி கேள்வி கேட்கறதுக்கான உரிமை நமக்கு கிடையாது, அவங்க என்ன வேலை சொல்றாங்களோ வாங்குற பணத்துக்கு அந்த வேலையை மட்டும் தான் செய்யணும்னு சொல்ல அந்த நேரத்துல தான் ஹீரோவுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வருது. நீங்க திருநெ பயோ வெப்பனை வாங்குறதுக்காக ஜெராம் அங்க வந்துட்டு இருக்கா, அவன் தான் இந்த பயோ வெப்பனை வாங்க போறான், நீ எப்படியாவது அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு வந்துரு, அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துறாத, ஏன்னா நீ அந்த தீவிரவாத கும்பலா இருந்து அவங்களோட வேலை பார்த்தா மட்டும்தான் பிளாக் சன் கம்பெனிக்கு உன்னால போக முடியும்னு சொல்ல ஹீரோ ஜெராம்ங்கிற பேரை கேட்டோடனே காலை கட் பண்ணிடுவாரு. அவனுக்காக தான் காத்துட்டு இருக்கவும் அங்க ஜெராமும் வரான். அங்க எல்லாருமே இறந்து போயிருக்கிறத பார்க்க முதல்ல சுத்தி கண்ணை வச்சு யாரும் இருக்காங்களான்னு பாக்குறான், ஆனா அங்க யாருமே இல்லன்னு தெரியும். அந்த பயோ வெப்பனும் அங்கதான் இருக்கும், அதை ஓபன் பண்ணி பார்க்க அப்பதான் ஹீரோவும் அங்கதான் இருப்பாரு. இறந்து போனவங்க இறந்து போனா கீழே இறந்து இருப்பாரு. ஜெராம் வந்த உடனே சரியான நேரம் வந்த உடனே
உடனே எந்திரிச்சு அந்த பய வெப்பனை வெடிக்க வச்சிருப்பாரு. அதை இன்னும் முழுசா ரெடி பண்ணல, அதனால அதோட பாதிப்பு கம்மியா தான் இருக்கு. அந்த பய வெப்பன் ஜெரா மேல பற்றும். மூச்சு விட முடியாம உடம்புல ஏகப்பட்ட வலிகளோட உயிருக்கு போராடிட்டு இருக்க. இந்த பய வெப்பன் ரொம்பவே ஆபத்தான ஒண்ணு. அதுக்கான ஆன்டிடோட் என்கிட்ட இருக்கு. இந்த விஷயத்தை நான் உன்கிட்ட கொடுக்குறேன். ஆனா எனக்கு இது மட்டும் சொல்லு, இந்த பிளாக் சன் சாமுவேல் இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம்னு கேட்டா ஆக்சிஸ்ங்கிற ஒரு பேரை சொல்லி அந்த ஆர்கனைசர் கீழே தான் நாங்க இருக்கிறோம்னு சொல்றாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா இது ஒரு பணக்கார கும்பல் தன்னோட சுயநலத்துக்காக பணத்தையும் பதவியும் பயன்படுத்தி மக்கள் வாழ்வாதாரத்தோடையும் உயிரோடையும் விளையாண்டு அவங்களை ஆட்டி வைக்கிற ஒரு கும்பல். இந்த உண்மையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கான மறந்த கூடன்னு சொன்னா ஹீரோ அதை கீழே போட்டு உடைச்சிருவாரு. அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்க. நீ செத்து நரகத்துக்கு போகும்போது ஒரே ஒரு பேரை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, அது ஹூன், என் அண்ணன் பையன். அவன் சாவுக்கு நீதான் காரணம்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோ கிளம்ப இப்ப அந்த சாமுவேல தான் காட்ட அவர் ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு, ஆயில் பிசினஸ். அதுக்காக தான் கிரியாங்கிற நாட்டை கிளம்பிட்டு இருக்கவும் அவர் கீழே வேலை பார்க்க இன்னும் 2 பேர் வராங்க. அதுல ஒரு ஆளா சீஃப் இருக்காரு. அவர் சாமுவேல பார்த்த உடனே நான் உங்களுக்கு நேர்மையா இருப்பேன், நீங்க சொல்ற வேலையை செய்வேன்னு சொல்ல இவங்க 4 பேருமே கிரியாங்கிற நாட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப நார்த் ஆப்பிரிக்கால இருக்க கிரியாங்கிற அந்த நாட்டை தான் காட்டுறாங்க. அங்கதான் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ உயிரோட இருக்கத பத்தி எந்த ஒரு தகவலும் தெரியாது. ஹீரோயின் இங்க தான் இருக்காங்கிற விஷயமும் ஹீரோவுக்கு தெரியாது. இப்ப ஹீரோயினும் அவங்களுக்கான ஒரு அசைன்மெண்ட்டுக்காக போயிட்டு இருக்க. அவங்களை கொல்றதுக்கான ஆர்டர் ஹீரோ கிட்ட தான் வந்திருக்கும். அதுதான் நம்ம ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பார்த்திருப்போம். ஹீரோயின் வந்து காரோட டயரை ஷூட் பண்ணி அதுல இருக்க டார்கெட்டை கொல்லலாம்னு சொல்லி நினைக்கும் போது தான் அது ஹீரோயின்ங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கும். அப்ப கூட இருக்க அந்த கொலைகாரனும் நீ கொலை பண்றேல நான் கொலை பண்ணட்டுமான்னு கேட்டு ஷூட் பண்ண போக ஹீரோ அவனையும் ஷூட் பண்ணி கொண்டு இருப்பாரு. அந்த சவுண்ட் கேட்கவும் ஏதோ ஒரு ஆபத்துன்னு அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. ஹீரோவும் ஹீரோயின் நினைச்சு வருத்தப்படுறாரு. இதோட இந்த சீசன் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பிளாக் சன் என்ன சாமுவேலை எப்படி பழிவாங்கிறது 2வது சீசன்ல தான் பார்க்க முடியும். ஆனா சில காரணங்களால இதோட 2வது சீசனுக்கான ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால இந்த சீரிஸ் இதோட முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நல்ல சீரிஸ்ல பார்ப்போம்.